கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் எஸ்றா 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்றா தேவ திட்டத்தின்படி சகல காரியத்தையும் மனுஷ தயவினால் செய்து முடித்து கர்த்தரை மைமைப்படுத்தியதற்கான காரணத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இதே அதிகாரத்தினுடைய 10வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்றா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்றா செய்த முதல் காரியம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக காணப்பட்டார் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதத்தை எவ்வளவாக தியானிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள இந்த வேத வார்த்தை நமக்கு உதவி செய்கிறதாக அமைந்திருக்கு. 2வது காரியம், ஆராய்ந்து தியானித்த வேத வசனத்தின்படி செய்வதற்கு எஸ்றா கவனமாக இருந்ததை இந்த வேத வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. 3வது காரியம், வேதத்தை ஆராய்ந்து தியானித்து அதன்படி செய்ய கவனமாக இருந்த எஸ்றா அதை உபதேசிக்கவும் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தனால தேவ கரம் அவன் மேல் வைக்கப்பட்டது. மனுஷ தயவினால சகல காரியத்தையும் செய்து முடித்து தேவ நாமத்தை அவர் மைமைப்படுத்தினதை இந்த வேத வார்த்தைகள் உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மனுஷ தெய்வக்காக நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்ய கவனமாக இருந்து அதை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது நம்மேலும் தேவகாரம் வைக்கப்படும். தேவ திட்டங்களை நாம் நிறைவேற்றி முடித்து தேவ நாமத்தை மைமைப்படுத்தலாம் நாமும் மாற முடியும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவ திட்டத்துக்காக நீ ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்ய கவனமாக இருந்து அதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களாய் மாற நம்ம ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் நமக்கு மனுஷ தயவை உண்டாக்கி கொடுத்து சகல காரியத்தை நன்மையாக செய்து முடித்து நம்மையும் சாட்சியாக நிறுத்த ஒரு உண்மையும் கிருபை உள்ளவராக்கிற அந்த வார்த்தை விசுவாசி தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ்றாவை போல வேதத்தை ஆராய்ந்து அதன்படி செய்ய கவனமாக இருந்து மற்றவர்களுக்கு அதை சுவிசேஷமாக அறிவிக்கத்தக்க கிருபை எங்களுக்கு அருளை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நிறைவேறுவதாக, தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற மனுஷ தயவு உண்டாக்கி கொடுத்து சகலவற்றை அனுகூலமாக்கி நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.